பி. ராதாகிருஷ்ணன் வரலாறு சி.பி. ராதாகிருஷ்ணன் சந்திரபுரம் பொன்னுச்சாமி ராதாகிருஷ்ணன் 1957ஆம் ஆண்டு அக்புள்ளி 20இல் திருப்பூரில் பிறந்தார். வணிக நிர்வாகத்தில் இளங்கலை பட்டம் பெற்றவர். 16 வயதில் இருந்தே ஆர்.எஸ்.எஸ். மற்றும் ஜனசங்கத்தில் இருந்தவர். ஜனசங்கத்தின் மாநில செயற்குழு உறுப்பினராக செயலாற்றியவர். 1998 மற்றும் 1999ஆம் ஆண்டு பார்லிமென்ட் தேர்தலில் பாஜ சார்பில் கோவை தொகுதியில் இருந்து இருமுறை லோக்சபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டவர். எம்.பி.யாக இருந்த காலத்தில் ஜவுளித்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவராக பணியாற்றினார். பொதுத்துறை நிறுவனங்களுக்கான பார்லிமென்ட் குழு பி.எஸ்.யு. மற்றும் நிதிக்கான ஆலோசனை குழுவிலும் உறுப்பினராக இருந்தார். பங்குச்சந்தை ஊழலை விசாரிக்கும் பார்லிமென்ட் சிறப்பு குழுவின் உறுப்பினராக இருந்தார். 2004ஆம் ஆண்டு ஐநா சபைக்கான பார்லிமென்ட் குழுவில் இடம்பெற்றவர். 2003ஆம் ஆண்டு அக்புள்ளி 20இல் ஐநா பொதுச்சபையின் 58வது அமர்வில் உரையாற்றிய சிறப்பு பெற்றவர். பின்னர் 2004ஆம் ஆண்டு முதல் 2007ஆம் ஆண்டு வரை தமிழக பாஜ தலைவராக பொறுப்பு வகித்தவர். அப்போது 93 நாட்கள் அவர் மேற்கொண்ட 19,000 கிலோமீட்டர் ரதயாத்திரை பயணம் பிரபலம். அனைத்து இந்திய நதிகளையும் இணைப்பது, பயங்கரவாதத்தை ஒழிப்பது, சீரான சிவில் சட்டத்தை அமல்படுத்துவது, தீண்டாமையை நீக்குவது மற்றும் போதைப்பொருள் அச்சுறுத்தலை எதிர்த்து போராடுவது போன்றவற்றை முன்னிலைப்படுத்தி இந்த யாத்திரை ஏற்பாடு செய்யப்பட்டது. தேசிய செயலாளராகவும் திறம்பட செயலாற்றியவர். 2014இல் இந்திய அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி தைவானுக்கு சென்ற முதல் பார்லிமென்ட் குழுவில் உறுப்பினராக இருந்தவர். 2016ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அமைச்சகத்தின் கீழ் வரும் அகில இந்திய கயிறு வாரிய தலைவராக இருந்தார். அவரது தலைமையின் கீழ் இந்தியாவில் இருந்து கயிறு ஏற்றுமதி ரூபாய் 2532 கோடியாக உயர்ந்தது. 2020ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை அவர் கேரளாவிற்கான பாஜவின் அகில இந்திய பொறுப்பாளராக இருந்தார். பிப் 12ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு ஜார்க்கண்ட் கவர்னராக இருந்தார். மார்ச் 19, 2024இல் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி துணைநிலை கவர்னர் பதவிகள் கூடுதல் பொறுப்பாக அவருக்கு வழங்கப்பட்டன. பி.18இல் 2023ஆம் ஆண்டு ஜார்க்கண்ட் கவர்னராக நியமிக்கப்பட்டார். தனது முதல் 4 மாதங்களுக்குள் ஜார்க்கண்டின் 24 மாவட்டங்களுக்கும் பயணம் செய்து மக்கள் மற்றும் மாவட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். தற்போது மகாராஷ்டிரா கவர்னராக பதவி வகித்து வருகிறார். ஒரு தீவிர விளையாட்டு வீரரான சி.பி. ராதாகிருஷ்ணன் டேபிள் டென்னிஸில் கல்லூரி சாம்பியனாகவும் நீண்ட தூர ஓட்டப்பந்தய வீரராகவும் இருந்தார். கிரிக்கெட் மற்றும் கைப்பந்து விளையாட்டையும் மிகவும் விரும்புவர். அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஸ்பெயின், போர்ச்சுகல், நார்வே, டென்மார்க், ஸ்வீடன், பின்லாந்து, பெல்ஜியம், ஹாலந்து, துருக்கி, சீனா, மலேசியா, சிங்கப்பூர், தைவான், தாய்லாந்து, எகிப்து, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், வங்கதேசம், இந்தோனேசியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு சென்று வந்தவர். 40 ஆண்டுகளுக்கும் மேலான அரசியல் அனுபவம் கொண்ட சி.பி. ராதாகிருஷ்ணன் தமிழக அரசியலில் பொது வாழ்வில் மரியாதைக்குரிய நபராக அறியப்படுபவர்.